இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நம் தாய் திருஅவையானது பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை மகிழ்வுடன் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உயிர்த்த இயேசுவின் உன்னத வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இத்திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்வை மகிழ்வோடு வாழ நம் அனைவருக்கும் அன்பு எனும் கட்டளை பரிசாக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இயேசுவின் உண்மை சீடர்களாக பயணிக்கவும், மனம் தளர்ந்தவர்களுக்கு துன்பங்கள் வழியேதாம் இறையரசுக்குள் பயணிக்க முடியும் என்பதை பறைசாற்றவும், இயேசுவின் புதிய கட்டளையை வாழ்ந்து காட்டி அன்பின் வழியாக தாங்கள் இயேசுவின் சீடர்கள் என்பதை என்பித்த புனித பவுலையும் பர்னபாவையும் போல நமது வாழ்வை அமைத்து கொள்ளவும், நம்மிடம் உள்ள அல்லவைகளை அகற்றவும், நல்லவைகளை நமதாக்கவும் இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாமும் இயேசுவின் அன்பு கட்டளையை வாழ்வாக்கி அவரின் சீடர்களாக பயணிக்க அருள் கேட்போம். வாழ்வு என்னும் பரிசு நமக்கு ஒரு முறைதான் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக அமைய ஆண்டவர் அருள் தர அவரின் ஆசீரை கேட்டு இணைவோம் இந்த அன்பின் பலியில். அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறு வழிபாட்டை நன்றியின் வழிபாடாக கொண்டாடுவதற்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்கப்பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற புதிய கட்டளையாக அமைந்திருக்கிறது. அன்பு இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அன்பே கடவுளாயிருக்கிறார். அந்த கடவுளின் பிள்ளைகளாக வாழுகிற நாமும் அதே அன்பாய் இந்த சமூகத்தில் ஒளிர வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. அந்த அன்பின் ஒளியாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்தில் வாழ வளர இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். இந்த பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14.
இறைவார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி, கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக
தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 31 முதல் 33, மீண்டும் 34 முதல் 35 முடிய. யூதாசு இறுதி இராவுணவின் அறையை விட்டு வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான
சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பாஸ்கா காலத்தினுடைய 5வது வார வழிபாட்டில் நாம் வாசிக்க கேட்ட அருள் வாக்குகள், குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய கட்டளை குறித்து ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது. அன்பு செய்யுங்கள், அதுவும் நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த புதிய கட்டளை. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் அன்பினால் இயக்கப்படுகிறது. அதுவும் கடவுளின் அன்பினால் இயக்கப்படுகிறது. இதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் யதார்த்தமான சூழலில் நம்முடைய வாழ்வை, இந்த உலகத்தினுடைய வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பல நேரங்களில் அன்பு போலியானதாக இந்த சமூகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. எனவேதான் இந்த நாளில் இந்த ஒரு வாசகம், இந்த ஒரு வார்த்தை, குறிப்பாக நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு விடுக்கிற இந்த புதிய கட்டளை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக வாழ்க்கைக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன். அன்புக்குரியவர்களே, போலியான அன்பு யாரிடமிருந்து வெளிப்படும் என்று சொன்னால், யார் கடவுளை அன்பு செய்யவில்லையோ, கடவுள் நம்பிக்கை கொள்ளவில்லையோ, அவர்களிடமிருந்து இந்த போலியான அன்பு வெளிப்படும். அது தீமையினுடைய செயல்பாடு. யார் ஒருவர் கடவுளை ஆழமாக அன்பு செய்கிறார்களோ, கடவுளை அர்த்தம் நிறைந்த விதத்தில் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களையும் இயேசு விரும்புவதைப் போல அன்பு செய்ய முடியும். அந்த அன்பு உலகத்தை ஆளும் என்று சொன்னால், அதுதான் இறைவன் விரும்புகிற இறையாட்சி குழுமமாக, இறையாட்சியினுடைய உலகமாக இந்த உலகம் இருக்க முடியும். இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஆண்டவருடைய திருவிருந்தில் நம்பிக்கையோடு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நாம் ஆழமாக நம்பிக்கையோடு சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இறைவனுடைய அன்பை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் நான் வெளிப்படுத்துவேன். அதன் வழியாக இறைவனுக்கு நான் அன்பின் சாட்சியாக இருப்பேன் என்பதுதான். இந்த நாளில் குறிப்பாக இயேசு அழுத்தம் திருத்தமாக நான் உங்களை அன்பு செய்ததைப் போல என்று சொல்லுகிறாரே, அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? காணாமல் போன ஒரு ஆட்டை தேடுகிற அன்பு. 99 ஆடுகள் என்னிடத்தில் இருக்கிற என்று மகிழ்ச்சி கொள்ளுகிற அன்பு அல்ல. அந்த ஒரு ஆடும் முக்கியம் என்பதிலே அவர் கண்ணும் கருத்துமாயிருந்து அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து 99 ஆடுகளோடு சேர்க்கிற அன்பு நம் ஆண்டவருடைய அன்பு. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அன்பினால் நாம் எல்லோருமே இயக்கப்பட வேண்டும். அதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு மிகச்சிறந்த ஒரு அழைப்பாக அது தருகிறது. இயேசுனுடைய அன்பை குறித்து இன்னும் நாம் ஆழமாக விவிலியத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையில மிக முக்கியமாக கோடிட்டு காட்டப்படக்கூடிய ஒரு வார்த்தை, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆண்டவர் இயேசு தனிப்பட்ட விதத்திலே யாரையும் அழைக்கவில்லை. என் உறவுக்காரர்களே வாருங்கள்,
என் சொந்தக்காரர்களே வாருங்கள், என் நண்பர்களே வாருங்கள், என்னோடு பயின்றவர்களே வாருங்கள், என்னோடு வேலை செய்பவர்களே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கவில்லை. மாறாக யாரெல்லாம் துன்பப்படுகிறீர்களோ, யாரெல்லாம் துயரப்படுகிறீர்களோ, யாருக்கெல்லாம் கடவுளுடைய அன்பின் அனுபவம் தேவைப்படுகிறதோ அத்துணை பேரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், நான் எனது அன்பை உங்களுக்கு தருகிறேன் என்பதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பாக நாம் பார்க்கிறோம். யாரையும் ஒதுக்கி விடாத அன்பு, எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய அன்பு, தனிப்பட்ட வித அன்பு கிடையாது. மாறாக பொதுவான அன்பாக எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், எனவே எல்லாருக்கும் அந்த அன்பு தேவைப்படுகிறது என்கிற ரீதியில ஆண்டவருடைய அன்பை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தையிலே நாம் மீண்டும் வாசிக்கிறோம், என்னிடம் வரும் எவரையும் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடம் வருகிற யாரையும் நான் ஒதுக்கி விடுவதில்லை, புறம்பே தள்ளி விடுவதில்லை, எல்லாரையும் நான் அரவணைத்துக் கொள்ளுகிறேன், எல்லாரையும் நான் அன்பு செய்கிறேன், எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. எனவே இந்த அன்பை சுவைப்பவர்கள், இந்த எல்லாருக்குமான அன்பை சுவைப்பவர்கள், யாரையும் ஒதுக்கிவிடாத அன்பை சுவைப்பவர்கள் அதே அன்பை இந்த சமூகத்தில் வெளிக்காட்ட வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அன்பு செய்ததை போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எவரையும் ஒதுக்கி தள்ளிவிடாதீர்கள், யாரையும் புறம்பே தள்ளிவிடாதீர்கள், எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்கிற நிலையில ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். அதனாலதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில பவுலடிகளார் தெளிவாக சொல்லுவார், நீங்கள் எல்லோரும் கடவுளின் அன்பினால், கிறிஸ்துவின் அன்பினால் இயக்கப்படுகிறவர்கள், கிறிஸ்துவின் அன்பினால் கடவுளுடைய பிள்ளைகளாக உருமாற்றம் பெற்றிருக்கிறீர்கள். எனவே உங்களிடத்திலே, நம்மிடத்திலே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும், ஏன் ஆண் என்றும் பெண் என்றும் கூட வேறுபாடு இருக்கக்கூடாது. காரணம், நீங்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் அன்பினால் இயக்கப்படுகிறவர்கள். இயேசு எப்படி உங்களை அன்பு செய்தார் என்கிற அந்த அன்பினுடைய அனுபவத்தை பெற்ற பிள்ளைகள். எனவே உங்களிடத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் கூட வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படி விரும்புகிற கடவுள் இந்த சமூகத்தில் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான வேறுபாடுகளை எப்படி அவர் விரும்புவார், எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார். எனவே இறைவனுடைய அன்பு என்பது இன்றைக்கு நம் எல்லோருக்கும் முன்பாக விடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய சவால். என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல், எந்த பிரிவினையும் பார்க்காமல், எதனுடைய அடிப்படையிலும் இல்லாமல் என்னால் கடவுளின் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வு நிலையில எல்லாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்பதைத்தான் இந்த நாளில நாம நம்முடைய உள்ளத்துல யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக கடவுள் கொடுக்கிற அழைப்பாக அது அமைந்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய அன்பை இன்னும் நாம் ஒருபடி மேலே போய் அந்த அன்பினுடைய உச்சத்தை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை, என்னிடம் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அதை எப்படி அவர் வெளிக்காட்டினார்? நாம சிலுவையை உற்று நோக்குகிற பொழுது அந்த அன்பை நாம புரிந்து கொள்ளலாம். எவ்வளவு ரத்தம்! ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்? ஏன் சிலுவையில அவர் தன்னையே முழுவதுமாக கையளிக்க வேண்டும்? சிலுவையிலே ஏன் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும்? இப்படிப்பட்ட அன்பை அவர் ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? என் அன்புக்குரியவர்களே, தந்தையின் மீது வைத்த அன்பு, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான அன்பாக அவர் இதை வெளிப்படுத்துகிறார். அதன் வழியாக தந்தையினுடைய திருவுளம் எல்லாரும் பாவ
மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவ விடுதலை பெற்றுக்கொண்டு மீட்பினுடைய பிள்ளைகளாக, கடவுளின் அன்புக்கு சொந்தக்காரர்களாக எல்லாரும் மாற வேண்டும் என்பதற்காக கடவுள் மீது, இந்த சமூகத்தில் வாழுகிற எல்லா மக்கள் மீதும் கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்தார். என்னிடத்தில் இருக்கிற பொருளை கேட்டால் என்னால் கொடுக்க முடியும், என்னுடைய உழைப்பை கேட்டால் கொடுக்க முடியும், என்னுடைய நேரத்தை கேட்டால் கொடுக்க முடியும். ஆனால் உயிரை கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஆண்டவர் இயேசு வெளிக்காட்டுகிறார் என்று சொன்னால், அவருடைய அன்பினுடைய உச்சம், அவருடைய அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம் நாம அளவிட முடியாதது என்பதுதான் இந்த நாளில் இயேசுனுடைய அன்பை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாம ஆண்டவர் இயேசுவை போல உயிரை கொடுக்க முடியாவிட்டாலும் கூட அவர் விரும்பியவாறு எல்லாரையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற அன்பை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும் அல்லவா? இதை ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்கிற இந்த கேள்வியை தான் இந்த நாளில் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் கேட்டு பார்க்க வேண்டும். அதனால தான் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையிலே இப்படியாக சொல்லுவார், நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். அந்த உண்மையான அன்பு தான் கிறிஸ்து நமக்கு வெளிக்காட்டி இருக்கக்கூடிய அன்பு. பலர் இன்றைக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன், அன்பினுடைய வெளிப்பாடாக பல காரியங்களை செய்யலாம். ஆனா அது பல நேரங்களிலே போலியான அன்பாகவே இருந்து விடுகிறது, வெறும் பேச்சளவிலான அன்பாகவே இருந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். உங்களுடைய அன்பை ஒரு நாளும் பேசி நீங்கள் அதை வெளிப்படுத்தி விட முடியாது, மாறாக அதை செயலில் காட்ட வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்படி சிலுவையில் அதை வெளிக்காட்டினாரோ, செயல்படுத்தி காட்டினாரோ, அதே போல நீங்களும் கிறிஸ்துவை போல அன்பு செய்கிறோம் என்பதை இந்த சமூகத்திற்கு காட்டுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, பணி செய்யக்கூடிய இடங்களில வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்த அன்பை நாம செயலில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி வார்த்தையாக நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தை, நீங்கள் அப்படி அன்பு செய்கிற பொழுதுதான், ஒருவர் மற்றவருக்கு நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிக்காட்டுகிற பொழுதுதான் இந்த உலகம் உங்களை என் சீடர்கள் என்று அறிந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும். அப்போ சீடத்துவம் அடிப்படையில் எதில் அடங்கி இருக்கிறது சொன்னால் இறைவனுடைய அன்பில் அடங்கி இருக்கிறது. அந்த அன்பை நாம் எந்த அளவிற்கு உள்வாங்கி அனுபவித்து அதே அன்பை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோமோ அதில் அடங்கி இருக்கிறது. அந்த உலகத்தில் வாழுகிற எல்லாரும் அன்பு செய்வோம் என்று சொன்னால் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக மாறி போவோம். எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக மாறி போவோம் என்று சொன்னால் இந்த உலகம் இறைவன் விரும்புகிற இறையாட்சியினுடைய உலகமாக, அன்பினுடைய உலகமாக, பகிர்தலினுடைய உலகமாக, இரக்கத்தினுடைய உலகமாக இந்த உலகம் மாறி போகும். எனவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சண்டை சச்சரவுகள், நாடுகளுக்கிடையே, ஊர்களுக்கிடையே, குடும்பங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் அன்பு இல்லாத ஒரே நிலை, அன்பு இல்லாத சூழல். அதுவும் கடவுளை போல அன்பு செய்யாத அந்த நிலை எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஒரே தீர்வு, எல்லாரும் எல்லாரையும் எல்லா சூழ்நிலையிலும் அன்பு செய்வது மட்டுமே என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழுத்தம் திருத்தமாக இந்த வழிபாட்டின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவருடைய அன்பை நாம் இந்த நாளிலே சிறப்பாக உணர்ந்து கொள்வோம். சிலுவையிலே அவர் வெளிப்படுத்திய அந்த அன்பை நாம் ஆழமாக அனுபவிப்போம். அந்த அனுபவத்தை, கிறிஸ்துவினுடைய அன்பை முடிந்த மட்டும் என் குடும்பத்தில் இருந்து, என் பிள்ளைகள் வழியாக, என் மனைவி வழியாக, என் கணவன் வழியாக, நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என் சகோதர சகோதரிகள் வழியாக
அந்த அன்பை வெளிக்காட்டுவதற்கு நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால், சிறுக சிறுக ஆரம்பிக்கக்கூடிய இந்த அன்பினுடைய செயல்பாடு பறந்து விரிந்து இந்த நாடு முழுவதுமாக, இந்த உலகம் முழுவதுமாக, அகில உலகம் முழுவதுமாக அது நிச்சயமாக பரவும். ஏனென்று சொன்னால் அன்பு சிறியதாகத்தான் இருக்கும். அதை எல்லோரும் வெளிப்படுத்துகிற பொழுது அது பெரிய ஆலமரமாக வளர்ந்து எல்லாருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு தனி மரமாக அது உயர்வு பெறும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் நாம் நம்முடைய உள்ளத்திலே நினைவில் வைத்துக் கொள்வோம், ஆண்டவர் இயேசு உயிர் கொடுத்து நம்மை அன்பு செய்ததைப் போல நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கு முயற்சி எடுப்போம். இந்த வழிபாடு அதற்கான தூண்டுதலாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அமையட்டும். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தன்னுடைய மேலான அன்பினால் நம்மை எந்நாளும் ஆளுகிற நம் இறை தந்தையிடம் நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டல்களை எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து உமது அன்பில் நிலைத்து வாழவும், தங்களது வாழ்வால் உமக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தெய்வமே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் சுயநலம் கலைந்து மக்களின் நலனை கருத்திற்கொண்டு மக்களுக்காக உழைத்திடவும் உண்மையுடனும் நேர்மையுடனும் மக்களை வழிநடத்தவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் நீர் விட்டுச் சென்ற அன்பு கட்டளையை எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சமூகத்திலும் வாழ்வாக்கிடவும், எங்களின் சிந்தனை, சொல், செயல் வாயிலாக உம்மை வெளிப்படுத்தி வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, போரினாலும் வன்முறையினாலும் அமைதி இழந்து தவிக்கும் உலகிற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நாட்டில் நடைபெறும் கலவரங்களும் சண்டைகளும் நீங்கி அனைவரும்
சமநீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மக்கள் வாழ்ந்திடவும் நீர் விரும்பும் புத்துலகம் படைத்து உமது விருப்பத்தை நிறைவேற்றவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது திருமகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரோடு அன்பு செலுத்தி இயேசுவின் உண்மை சீடர்களாக தங்களது வாழ்வை அமைத்து கொள்ள அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை வழி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்பிற்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் பேராயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும், என்
இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமக்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சகாயமாரா, சதா சகாயம் செய்யுமாரா. தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாக மாறா. தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாக மாறா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.